திருச்சி மாவட்டத்தில் விளையும் பூக்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பிரச்சினைக்கு தீர்வு காண வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. வையம்பட்டி, மணப்பாறை, கோப்பு, எட்டரை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் மலர் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இவற்றில் பெரும்பகுதி ஸ்ரீரங்கம் சந்தைக்கும் காந்தி சந்தைக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை அதிக விளைச்சல் தரும் மலர் விவசாயம் மழை மற்றும் பனிக்காலங்களில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதனால் பெரும்பாலும் இழப்பையே சந்திக்க நேரிடுவதாக கவலையுடன் கூறுகின்றனர் விவசாயிகள். ஒரு 1500 ஏக்கர் போட்டிருக்கோம். இந்த 1500 ஏக்கர் பூ அதிகமாக ஓவரியாக இருக்கப்போ எங்களுக்கு அந்த வித்து முறை ரொம்ப கம்மி 5000க்கு விற்கிது. இப்போ 5000க்கு விற்கக்கூடியது 5000க்கு விற்கிது. அதனால் எங்களுக்கு ஒரு சென்ட் பெட்ரு கட்டி கொடுத்தா எங்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும்னு நாங்கள் சொன்னோம். மலர்களை கொய்தெடுக்க கருவிகளோ அல்லது இயந்திரங்களோ இல்லாததால் ஒரு ஏக்கருக்கு 100 கூலி தொழிலாளர்களை பணியமர்த்த வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள். இது கட்டுப்படியாகவில்லை என்பதும் அவர்களது கவலையாகும். மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு காரணங்கள்னா சென்ட்ரல் ஃபேக்ட்ரி ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100 கிலோ பூ தயார் பண்ணுறோம் அப்படின்னா 100 கிலோ பூ மக்களுக்கு 50 கிலோ போதும். இது சென்ட்ரல் ஃபேக்ட்ரி ஒன்று அமைச்சு அதில் ஒரு 50 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் கிலோவுக்கு 100 ரூபா வீதம் கிடைச்சா போதும். கடுமையான வறட்சி, போர்லேயும் தண்ணி கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி அரைச்சி டீசல் வாங்கி எல்லாம் பண்ணி நாங்கள் அந்த மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு விலை கிடைக்கலங்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இந்த பகுதியில் அதிகமாக மல்லிகைப்பூ இருக்குது, அடுத்தாப்படி ரோஸ் இருக்குது, கோழிக்குண்டைங்கிற பூ இருக்குது, அப்புறம் கேந்தி பூ இருக்குது, சம்மங்கி பூ இருக்குது, எல்லா வகையான பூ இங்கே, உச்சிப்பூ இருக்குது. இந்த மாதிரி எல்லா வகையான பூவும் நம்ம இங்கே நிறைய உற்பத்தி ஆகுது. விவசாயிகளின் கோரிக்கையில் நியாயம் இருந்த போதிலும் இந்த பகுதியில் விளையும் மலர்களை கொண்டு வாசனை திரவியம் தயாரிக்க முடியாது என தோட்டக்கலைத்துறை முன்பு கூறியிருந்தது. இருப்பினும் புதிய வகை பூக்கள் தற்போது சாகுபடி செய்யப்படுவதால் தங்களது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் வேண்டுகோளாகும். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் ஒவ்வொரு ஆண்டும் மலர் சாகுபடி நடைபெற்று வருகிறது. ஆனால் இங்கு விளையக்கூடிய பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் இருந்தாலும் இந்த பூக்களை ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கு வாசனை திரவிய தொழிற்சாலை இப்பகுதியில் அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் வரும் வேட்பாளர்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் இதுவரை தங்களது கனவு நனவாகவில்லை என்ற கவலையிலேயே விவசாயிகள் உள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் அக்ஷயா.